சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவில் நம்ம போன வாரமே பேசியிருந்தோம். நிறையா உத்தரவுகளில் வந்து கையெழுத்திட்டு இருந்தார். இப்போ அதை தாண்டி இந்த லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தோன்னா இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸும் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா காசா ஸ்ட்ரிப்பை பற்றி பேசும்போது அவர் இப்போ ரீசெண்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன் பீப்புளை வந்து மற்ற நாடுகளுக்கு அகதிகளாக அங்கே செட்டில் பண்ண வைக்கணும், குறிப்பாக ஈஜிப்ட்லையும் ஜோர்டனுக்கும் அவங்களை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமான பகுதி அது, அங்கேருந்து அவங்கள வெளியேற்றணும் அப்படின்ற அந்த சஜஷன் வந்து பெருசாக மக்கள் ரசிக்கலை. ரெண்டாவது அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிரீன்லாண்ட் இஷ்யூவாக இருக்கலாம், கிரீன்லாண்ட் கனடாவெலாம் யூஎஸோட சேர்க்கணும்னு அவர் பேசின விஷயமா இருக்கலாம். அப்புறம் ரீசெண்டாக இன்னொரு டெவலப்மெண்ட் என்னென்னா, இமிக்ரெண்ட்ஸ்லாம் இப்போ டிபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக கொலம்பியாவிலேருந்து அமெரிக்கன் அந்த இமிக்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த டிபோர்ட் பண்ண ஆட்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரம்ப் ரிட்டாலியேட் பண்ணுறாரு. டேரிஃப்ஸ்லாம் 25% இன்க்ரீஸ் பண்ணிடுவேன்றாரு. அப்புறம் வழிக்கு வராங்க அவங்க. ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு அக்ரெஷன் தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் எய்டையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா கண்ட்ரீஸுக்கான எய்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஆயுத ரீதியாக. ஸோ பெரிய ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட் இருக்குது. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் புரட்டி போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? அதான் சொன்னதை இப்போதைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அது பட் எவ்வளோ நாளைக்கு தொடரும்? அது வந்து ஜஸ்ட் இப்போ வந்த கொஞ்ச நாளில் ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது மாதிரி காண்பித்து கொள்வதற்காக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பண்ணுறாருன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கண்டினியூஸாக இதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் டெபோர்டேஷனெல்லாம் எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் தெரியல. 500 பேரை கைவிலங்கோட பிரேசிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்ஹியூமன் டு த கோர். ஏசி இல்லை ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே. அங்கே ஃப்ளைட்டை திறந்தா தேவர் க்ராலிங், தவழுறாங்க அங்கே. அப்புறம் அவசரமாக அவங்கள ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்கப்ஸை. பிரேசில் வந்து கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கொலம்பியா ஏர்க்ராஃப்ட் அனுப்பும்போது அவங்க ஒத்துக்க மாட்டோன்னா திரும்ப அனுப்பியிருக்கான். பட் 25% டேரிஃப் போடணுன்னா வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டான். மில்லியன்ஸ் இருக்காங்க உள்ள, 2 கோடி பேருக்கு மேலே அகதிகள்னா எத்தனை நாளைக்கு எவ்வளோ ஃப்ளைட்டில் அனுப்ப முடியும்? ஸோ இது ஒரு இனிஷியலாக பதவிக்கு வந்த கொஞ்ச நாளில் செய்யக்கூடிய காரியமாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து இதோட வேகம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது சீப் லேபருக்கு அவங்களுக்கு வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் ஆர் வந்து இந்த சோ கால்டு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ட்ரம்ப்போட லாங்குவேஜில் பார்த்தோன்னா ஏலியன் கிரிமினல்ஸ், இவங்க தேவை அவங்களுக்கு. சீப் லேபருக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் ரொம்ப நாள் இது ஓடாதுன்னு தான் தோணுது. பட் த மெயின் இஷ்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து ட்ரம்ப் பேசுகிறது ரொம்ப டேஞ்சரஸான பாலிசியாக இருக்குது. அந்த மக்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இருக்காங்க. அவங்கள வந்து ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் அனுப்பிடுவாங்க. ஜோர்டான் கிங்கு கிட்ட பேசினா முடியாதுன்ட்டான். ஜோர்டான் ஃபார் ஜோர்டானியன்ஸ், காசா ஃபார் காசன்ஸ், பாலஸ்டைன் ஃபார் பாலஸ்டைனியன்ஸ். ஈஜிப்டும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். இப்போ அந்த இடம் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி டெஸ்ட் ஆகிட்டு. காசாவில் ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே ஜோர்டான்லேயே 25 lakh பாலஸ்தீனியன்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இருக்குது. ரெஃப்யூஜிஸ் லோக்கல்ஸுக்கும் அவங்களுக்குள்ள தகராறு போகுது. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்குது. இப்போ காசா வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து 92% ஆஃப் த ஹவுசஸ் வேறு டெஸ்ட்ராய்டுன்றாங்க. அப்போ மக்கள் எப்படி அங்கே இருப்பாங்க என்னன்னு ஒன்றும் புரியல. ஸோ இந்த பாலிசியை கொண்டு போனார் ட்ரம்ப்போட. இது ஆகுதுன்னா அந்த இப்போ வந்து அந்த சீஸ்ஃபயர் வந்து ரொம்ப ஃப்ரெஜைல் தான் சொல்கிறாங்க. அது 42 டேஸுக்கு 7 வீக்ஸ்க்கு நம்ம போட்டிருக்காங்க. பட் அதுக்கு பிறகு நீடிக்குமா அல்லது அதுக்கு முன்னாலேயே பிரேக் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா நெத்தனியாக இருக்கிற வரைக்கும் லோக்கல் பாலிட்டிக்ஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, லோக்கல் அண்ட்ரஸ்ட்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த வாரை சஸ்டைன் பண்ணுறது தான் அவரோட வேலை. இல்லாட்டி என்றைக்கும் முடிஞ்சிருக்க வேண்டிய வார் இவ்வளோ நாள் நீடித்ததுக்கு காரணமே நெத்தனியாகவோட லோக்கல் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் தான். அவருக்கு ஒன்றும் பெரிய மக்கள் சப்போர்ட்லாம் கிடையாதுங்க. he was repeatedly defeated. ஸோ காசாவில் வந்து அவர் செய்யக்கூடிய வேலைகள் என்ன ஆக போகுது? ட்ரம்ப்போட பாலிசிஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க சீஸ்ஃபயர் வந்து ரொம்ப டெம்பரரி தான். அதை பர்மனெண்ட் ஆக்கணும்னா வந்து பாலஸ்டைன் கொஸ்டினுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாலஸ்டைன் கொஸ்டினுக்கு ஆன்சரை அமெரிக்கா, அதுவும் ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட், ட்ரம்ப் மாதிரியான பிரசிடென்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தான் தெரியுது. இது வரைக்கும் அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்னன்னா 2 state சொல்யூஷன். அதான் அவங்களோட ட்ரெடிஷனல் ஸ்டாண்டு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? வெக்கேட் பண்ணுங்கன்றான். 2 state சொல்யூஷன் இல்லைன்னு அந்த பேராடிகம் ஷிஃப்ட் வந்துடுச்சு யூஎஸ் பாலிசி. எல்லாம் இஸ்ரேலுக்கு கொடுங்கன்னு சொல்கிறதா? இஸ்ரேலுக்கு கொடுங்கன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? மறைமும் அதான் சொல்கிறாரு. அதுதான் உண்மை. 2 state சொல்யூஷன்ற அமெரிக்கன் பொசிஷன்லேருந்து, ட்ரெடிஷ்னல் அமெரிக்கன் பொசிஷன்லேருந்து தே ஆர் பேக் ட்ராக்கிங். 2 state சொல்யூஷன் தான் எனக்கு தெரிஞ்சு புஷ் இருந்தப்பையும் 2 state சொல்யூஷன் தான் பண்ணாங்க. ஆஸ்லோ அக்கார்டுக்கு பிறகு வந்து ஜார்ஜ் புஷ் பீரியட்லையும் 2 state சொல்யூஷன் தான் பேசப்பட்டது. கிளின்டன் பீரியடில் ஆஸ்லோ அக்கார்டு 93ல் பைடனும் ஏற்றுக்கிட்டார். பைடன் ஆல்சோ டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட். புஷ்ஷும் அது அக்செப்ட் பண்ணது தான்.
ஸோ ஒபாமா பைடன் இருந்த வரைக்கும் அது இருந்தது. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு க்ளீன் ஸ்லேட், ஐ வாண்ட் டு கிவ் க்ளீன் ஸ்லேட் டு இஸ்ரேல்னும் போது 20 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்த அது என்ன தான் வந்து ஷாம்பிள்ஸில் இருந்ததுனாலும் அவங்கள எங்கே கொண்டு போய் சேர்ப்பா, யார் அவங்கள அக்செப்ட் பண்ணுவா? as you said that is ஏற்கனவே 25 lakh பாலஸ்டீனியன்ஸ் இன் ஜோர்டான் போது ஊல் அக்செப்ட். ஏன்னா பாலஸ்டீனியன்ஸ் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இவங்களோட பாலிட்டிக்ஸ் அங்கே பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அரபு கண்ட்ரிஸ் நினச்சாங்கன்னா இவங்கள உள்ளே எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈச் அரப் கண்ட்ரி டேக் சம்வேர் அரௌண்ட் 2 lakh பாலஸ்டீனியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட இவங்க கிட்டத்தட்ட இந்த 20 lakh பாலஸ்டீனியன்ஸை வந்து எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக. நாட் அ சிங்கிள் கண்ட்ரி இஸ் ரெடி டு அக்செப்ட். முஸ்லீம்ஸ் தான் எல்லாருமே. ஈரானும் ஒத்துக்க மாட்டேன்றான், சவுதியும் ஒத்துக்க மாட்டேன்றான், அதர் அரப் கண்ட்ரிஸ் ஈஜிப்டும் ஒத்துக்க மாட்டேன். நோபடி இஸ் அக்செப்டிங். ஆனால் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை. எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா, ஒன்று அது இஸ்ரேலை ஸ்ட்ராங் ஆக்கிரும், ஜூஸை ஸ்ட்ராங் ஆக்கிரும் மிடில் ஈஸ்ட்ல, அதை அலோவ் பண்ண முடியாது. ரெண்டாவது, இப்போ அங்கே பாலஸ்டீனியன்ஸ் அங்கே இருக்கிற வரைக்கும் அரப் நேஷன்ஸுக்கு நல்லது, ஏன்னா அவங்க சண்டை போட்டுருக்காங்க ஜூஸோட. ஸோ அந்த வகையிலேயே அவங்களுக்கு நல்ல வெளியில் வந்துட்டாங்கன்னா இஸ்ரேல் வில் பிகம் ஆல் பவர்ஃபுல்லாக. இப்போ இவங்க டேரெக்டாக போய் அவங்களை டீல் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு சக்தி இவங்களுக்கு கிடையாது. அப்போ மூணாவது, அப்படிலாம் பண்ணாங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க கவர்மெண்ட்டை காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் ஜூஸுக்கிட்ட எப்படி போய் மண்டிடுறீங்கன்னா அதை விட மாட்டாங்க. முஸ்லீம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் முஸ்லீம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் சுச்சுவேஷன் தான். இது எப்படி வந்து வேர்ல்டு பீஸ் அஃபெக்ட் பண்ணும் என்னன்றதுலாம் பெரிய இஷ்யூ. செகண்ட் ஏரியா வந்து உக்ரைனில் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்றது. இப்போ நெக்ஸ்ட் மந்தோட 3 years முடியுது. February 24 வந்துன்னா 3 years ஆஃப் உக்ரைன் வார். உக்ரைன் வாரில் வந்து ட்ரம்ப் கம் வாட்னு சீஸ் ஃபயர்ன்றார். ஏன்னா வந்து ரிசோர்ஸஸ், அமெரிக்கன் ரிசோர்ஸஸ் இனிமேல் ஐ வில் நாட் ஸ்பிளாஷ், நேட்டோ விட்டு வெளியில் போகணுன்னு சொல்ல வந்து கண்டிப்பாக வந்து உக்ரைன் வார் கண்டினியூ ஆகிறத விட மாட்டார். அண்ட் புட்டின் இஸ் ஆல்சோ யூனோ லுக்கிங் அவுட் ஃபார் அ ஃபேஸ் செவர்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் சம் ஹானரபிள் செட்டில்மெண்ட் அதை ட்ரம்ப் கேன் ப்ரொவைட் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து உக்ரைனில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதமான சம் சார்ட் ஆஃப் அ செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா இட் வில் பி ரிலீஃப். பட் அடுத்த சேலஞ்சாக பெருசாக உருவாகிட்டு இருக்குது சைனாவோட யூஎஸோட பாலிசிஸ் என்ன ஆக போகுது என்னன்றது. இந்த யுக்ரைனில் மட்டும் ஒரு விஷயம் பேசிட்டு போயிடலாமா சார்? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் செய்கிறாரு. பட் யுக்ரைன் ரஷ்யா போகிற பொறுத்தல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி மேபி கொஞ்சம் ப்ரோ ரஷ்யாவாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் ரஷ்யாவை டஃபாக தான் டீல் பண்ணுறாரு. பட் ஸ்டில் யூ வாண்ட் சீஸ் ஃபயர். பைடன் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்த ஆர்ம்ஸ், உக்ரைனுக்கு கொடுத்த ஆர்ம்ஸ் சப்ளை எல்லாம் ட்ரம்ப் கொடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் ரிசோர்ஸஸ் ஸ்பெண்டிங் ஆன் அதர் கண்ட்ரிஸ் அஸ் வார் அசிஸ்டன்ஸுன்றதை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுதான் பாலிசி இன்றைக்கி. ஸோ உக்ரைனுக்கு வந்து பைடன் இருக்கும்போது கொடுத்த அந்த மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்காது, குறையும். தட் ஃபண்ட் வில் நாட் பி கோ தேர், பழைய மாதிரி இருக்காது நிச்சயமாக. கம் வாட்மே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு தான் ட்ரம்ப் வில் புஷ் போத் சைட்ஸ், உக்ரைன் அண்ட் ரஷ்யா. பட் மேஜர் சேலஞ்ச் சைனாலேருந்து வருதுன்னு போது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய மேஜர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். வந்து இன்றைக்கி பேப்பர்ஸ்லாம் வந்துருக்குது உங்களுக்கு. அந்த ஆப் வந்து இட் ஹஸ் சூப்பர் சீடட் அதர் ட்ரெடிஷ்னல் ஏஐ ஆப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் வந்து கம்ப்ளீட்லி இட் ஹஸ் சூப்பர் சீடட் அதர் ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன் டெக்னாலஜிஸோட இது வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இட் வாஸ் அ பிளட் ஷெட்ன்றாங்க நேற்று. ஸோ சைனீஸ் எக்கானமி, சைனீஸ் க்ரோத் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் 26 வந்து தாய்வானை வந்து வில் டேக் ஓவர்னு திரும்ப ஜி சொல்கிறது வந்து இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் யூஎஸ். ஸோ பெராடிகம் ஷிஃப்ட் எங்கே வரும்னா நாட் ரஷ்யா பட் சைனான்றாங்க. ஸோ ட்ரம்ப்போட நெக்ஸ்ட் பாலிசி வந்து சைனாவோட தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்லி சைனாவோட வந்து பைடன் இருந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் ஆட்டிடியூட் இல்லாமல் தெல் பி சம் கிவ் அண்ட் டேக், சம் சார்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஏன்னா ஈ வாண்ட்ஸ் பிஸ்னஸ், எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான் அங்கே வந்து. ஸோ மேஜர் சேலஞ்ச் வில் பி சைனா, நாட் காசா, நாட் புட்டின் பட் சைனா. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து குயிக்காக ரஷ்யா யுக்ரைன் வார முடிவு கொண்டு வராருன்னா எதார்த்தம் என்னென்னா இப்போ யுக்ரைன் நிறைய நிலங்களை இழக்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். எஸ், தே வில் ஹேவ் டு சக்கம் டு ரஷ்யன்ஸ். அது அப்புறம் வந்து நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து வாரை கம்ப்ளீட்டாக இப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னா நேட்டோ வந்து இப்போ உக்ரைனில் வந்துட்டிங்கன்னா இட் அந்த டோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரஷ்யா. அதனால தான் நான் வாடிக்கிறேன் உங்களுக்கு வந்து உக்ரைனை வந்து நீங்கள் நேட்டோக்குள்ளே எடுக்கணுன்றான். ரஷ்யன்ஸ் ஒருபோதும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க.
நேட்டோ விட்டு வெளியில் போகணுன்னு புஷ் இப்போ ட்ரம்ப் வரும்போது why should you allow this war to continue? ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் த வார் வில் end. ட்ரம்ப் வில் என்ஷூர் தட் த வார் வில் end. ஏன்னா அமெரிக்கன் சப்போர்ட் இல்லைன்னா உக்ரைனால் இந்த வாரை சஸ்டைன் பண்ண முடியாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் ஐ வில் டெல் யூ கபில், இது மேஜர் சேலஞ்ச் வந்து சைனா. அது வந்து பை டிசைனா அல்லது பை டிஃபால்ட்டான்னு தெரியல. நேற்றுக்கு நடந்த அந்த டெவலப்மெண்ட், the new arrival of a new AI app and which is bloodshed in the stock market, மாசிவாக லாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு வந்து. இன்றைக்கி பேப்பரில் பார்த்துருப்பீங்க, எல்லா பேப்பர்லேயும் அதான் அவங்களுக்கு வந்து நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுன் வந்து உங்களுக்கு. ஸோ சைனீஸ் க்ரோத் வந்து சைனீஸ் டெவலப்மெண்ட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் ட்ரம்ப். பட் கன்சிலேட்டரி நோட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்குக்கான அந்த பேனை வந்து 75 டேஸ்க்கு வந்து ரிமூவ் பண்ணுது. டிக்டாக் உள்ள 50% அமெரிக்கன் ஓனர் இருந்தால் இஸ் ஓகேன்றான். ஸோ எவ்ரி திங் இஸ் பிஸ்னஸ். ஸோ மேஜர் சேலஞ்ச் வில் பி சைனா தானே ஒழிய புட்டினோ காசாவோ கிடையாது தான் என்னுடைய பாயிண்ட். ஆனால் சைனா ஓரளவுக்கு இப்போ கண்டெயின் பண்ண மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இந்த 90s அப்புறம் 2000 அப்புறம்லாம் சைனா ரொம்ப வேகமாக க்ரோ ஆனாங்க. 2 டிஜிட் க்ரோத்லாம் இருந்தது அப்போ. ஆனால் இப்போ ஆஃப்லைட் பார்க்கும்போது சைனீஸ் எக்கானமி குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் ஸ்டாக்னேட் ஆகிருச்சு. பெருசாக அவங்களால பிக்கப் பண்ண முடியல. இனி ஃபியூச்சர்லேயும் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னென்னா பெருசாக ஒன்றும் சைனா வந்து மீண்டு வரமாட்டாங்க. அவங்களோட எக்கானமி ஏறக்குறைய ஸ்டாக்னேட் ஆகிருச்சு. இதெல்லாம் ஒரு ஃபேஸ் தான். பயங்கரமாக ஏறி போனாங்க. அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் இப்படி தான். ஒரு பாயிண்ட் வரைக்கும் பயங்கர வேகமாக க்ரோ ஆவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்னேட் ஆகிரும் எக்கானமி. ஸோ ஓரளவுக்கு ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஆனால் ஒரு சிக்கல் என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரியான எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் வரும்போது நாடுகள் கொஞ்சம் அக்ரெசிவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. துப்பாக்கி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த டைரக்ஷனில் அங்கே இருக்கக்கூடிய டிக்டேட்டோரியல் ரெஜிம் வந்து தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு அக்ரெசிவான டைரக்ஷனில் போனால் சிக்கல். அதுதான் பிரச்சனை. இப்போ சைனீஸ் எக்கானமி இந்த இயர் ஸ்லோ டவுன்ன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் ஸ்லோ டவுனு. ஆமாம், திஸ் இயர்ஸில் ஸ்லோ டவுன் இல்லை கண்டினியூன்றாங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, as he said, திரும்ப ஜி சொன்னது லாஸ்ட் மந்த்து கூட அவர் சொன்னது நியூ இயருக்கு முன்னால் 26 வில் டேக் ஓவர் தைவான். பட் அமெரிக்கன் மிலிட்ரி வில் நாட் அலவ் இட். தென் தட் தேர் வில் பி ஒன்று சொல்கிறதுக்கே இல்லை உங்களுக்கு வந்து. அதாவது வந்து மிலிட்ரி வைஸ் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் வந்ததுன்னா வந்து இட் குட் பி எனிபடிஸ் கேம். அது வந்து அர்மகோடான்னு சொல்லுவாங்க. அது வராட்டியும் வந்து தெர் வில் பி, ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னால் தெர் வில் பி அ ஹியூஜ் bloodshed. பட் அதெல்லாம் நடக்குமான்றது வந்து இன்றைக்கி இருக்க மாடர்ன் வார்ஃபேரில் வந்து அதெல்லாம் நடக்குமான்றது தெரியாது. பிகாஸ் தேர்ட் வேர்ல்டு வார் வில் பி தி லாஸ்ட் வாராக இருக்கும் உங்களுக்கு. அந்த எண்டுக்கு போகுமான்னு தெரியாது. ஏன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, மார்கரெட் தட்சர் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்லோயிங் டவுன் ஆஃப் சைனீஸ் எக்கானமி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு விதத்தில் as you said வந்து இந்த மாதிரி இருக்கும்போது லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அட்வென்ச்சர்ஸை தான் விரும்புவாங்க. பட் ஸ்டில் சைனீஸ் எக்கானமி யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட். இது வந்து ஒரு ஸ்லிப்பிங் ஜாயிண்ட் தான் இன் ஸ்பைட் ஆஃப் இட்ஸ் ஸ்லோ டவுனு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விசிட் வில் பி சைனான்றாங்க ட்ரம்ப்புக்கு. அது அவரோட ஃபாரின் பாலிசி ப்ரையாரிட்டியில் ஃபஸ்ட்டு சைனா தான் இருக்குது. ஐ திங்க் வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம இதை சொல்ல முடியும். பட் நிச்சயமாக வந்து ஈ மீன்ஸ் பிஸ்னஸ். இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது H1B விசாவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் இந்த டிபோர்ட்டேஷன்லாம் ரொம்ப நாள் தொடராதுன்றது மட்டும் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 10 லட்சம் பேரை வெளியில் அனுப்புன்றோம். ஒரு நாளைக்கு 1 ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு தான் போகுது 500 பேரை தூக்கிட்டு. எத்தனை வருஷத்துக்கு எத்தனை செஞ்சுரிஸுக்கு அவங்க இதை அனுப்புவாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது யூ நீட் சீப் லேபர் அண்ட் திஸ் கைஸ் ஆர் சப்ளை அண்ட் டிமாண்ட் தியரி தானே உங்களுக்கு. ஸோ அவ்வளோங்க இதை கண்டினியூ பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்தோன்னா ஆடுவாங்க, அப்புறமா முடிஞ்சிடும் அப்படின்றோம். பட் இனிஷியல் ஹிக்கப்ஸ் வந்து இட்ஸ் ரொம்ப குரூயலாக தான் இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் வந்து இப்போ ஒன்லி பாலிசிஸில் வந்து ஒன்லி 2 genders தான், டிரான்ஸ்ஜெண்டரு அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து 72 வெரைட்டிஸ் தாங்க. அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய்ஸ். இந்த ஃபேட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன் US ஆர்மி என்னன்றது தெரியல. ஸோ அந்த சோஷியல் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் அனதர் சீரியஸ் ப்ராப்ளம். ஏன்னா பாஸ்ட் 4 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து கே, லெஸ்பியன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களோட டாமினன்ஸ் வந்து LGBTQ+ஓட டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து பப்ளிக் லைஃப்பில். நான் அது எல்லாமே வந்து புஷ் டு தி பேக். அது ஒரு ரிட்டாலியேஷன் வருது. அதை வந்து அமெரிக்கன் சொசைட்டி எப்படி சால்வ் பண்ண போகுது, எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண போகுதுன்றதும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒன்று எக்ஸ்டர்னலாக நம்ம பேசினா அமெரிக்கன் பாலிசி இஷ்யூஸ், அமெரிக்கன் டிப்ளமசி அண்ட் அமெரிக்கன் இன்டர்வென்ஷன், மிலிட்ரி அண்ட் அதர்வைஸ் இன்டர்வென்ஷன் இன் அதர் கண்ட்ரிஸ். இன்னொன்று ஃப்ரிக்ஷன் வித்தின் தி அமெரிக்கன் சொசைட்டி. ஏன்னா இது இந்த மாதிரியான இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருந்த ஒரு கண்ட்ரியில் சடனாக வந்து நீ அந்த எண்டுக்கு போகிற நீ. ஸோ அதோட ரிட்டாலியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். வாட் இம்பாக்ட் இட் ஹேவ் ஆன் த அமெரிக்கன் சொசைட்டின்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின்.
கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி, ஒரு சூப்பர் பவர். பட் இருந்தாலும் நேற்று அமெரிக்கா சூப்பர் பவராக இருக்கும்போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்ததோ அந்த அளவுக்கு இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இல்லை. முன்னை விட அமெரிக்கா இப்போ கொஞ்சம் வீக் தான் இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, சூப்பர் பவராக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஓரளவுக்கு தான் கையில் அதிகாரம் இருக்கும். சூப்பர் பவர்னாலும் பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாது, எல்லாருக்கூடையும் நீங்கள் போய் மோத முடியாது. பட் இப்போ அமெரிக்கா பண்ணுற விஷயம் பார்த்தோன்னா, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அக்ரெசிவாக எல்லாரையும் கையாளுறாங்க. கிரீன்லாந்து வந்து டச் டெரிட்டரி, அவங்கள அக்ரெசிவாக நாங்கள் மிலிட்ரி யூஸ் பண்ணவும் தயாராக தான் இருக்கோன்ற அளவுக்கு அவங்க ஹிண்ட் பண்ணுறாரு ட்ரம்ப். அதுக்கப்புறம் அவன் இப்போ மிலிட்ரி ஸ்பெண்டிங்லாம் 2 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் கிரீன்லாண்டுக்கு. அப்புறம் அதே மாதிரி சைனாவை அக்ரெசிவாக டீல் பண்ணிட்டு இருக்காங்க. கனடாவுக்கு நாங்கள் இனி செக்யூரிட்டிலாம் கொடுக்க மாட்டோன்ற மாதிரி பேசியிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் ஏதோ ஒரு வகையில் இன்டிமிடேட் பண்ணுறாங்க, இந்த டீபோர்ட்டேஷன் அது இதுலாம். ஒரு வகையில் அவங்களுக்கு பெரிய அவமானம் தானே, அவங்களோட சிட்டிசன்ஸை வந்து திரும்ப டீபோர்ட் பண்ணி அனுப்புறது அந்த நாடுகளுக்கு பெரிய ஒரு அவமானம் தான். மக்களையுமே கோவப்படுத்தும் அது. ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் அக்ரெசிவாக இப்படி காலை வைக்கிற, மிடில் ஈஸ்ட்லையும் அக்ரெசிவாக தான் டீல் பண்ணுறாரு. இது சஸ்டெயினபிளா? எல்லா சைடும் சஸ்டைனபிள் இல்லைன்னு தான் தோணுது. காமன் சென்ஸில் பார்த்தா சஸ்டைனபிள் இல்லை. யூ கேனாட் வின் ஆல் த வார்ஸ். ஸ்ட்ரெச் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதான் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கால் பரப்ப முடியாது. திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டு. அது ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் நம்ம முதல்ல அதை பேசியிருக்கணும், கடைசியாக பேசுகிறது நல்லது தான். இந்த மாதிரியான ஒரு இது வரைக்கும் எந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும் பண்ணாத அட்டூழியங்களை ட்ரம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வெதர் த டீப் ஸ்டேட் வில் அலோவ் இட் அண்ட் ஈவன் இஃப் இட் அலோவ் இட் ஹவு லாங் இட் வில் அலோவ் இட்ன்றது தான் ஐ திங்க் தட்ஸ் த பேசிக் கொஸ்டின். இப்போ ட்ரம்ப் பண்ணக்கூடிய இத்தனை அட்டூழியங்களும் இத்தனை காரியங்களும் இது வரைக்கும் யாருமே பண்ணாத காரியத்தை, இன்க்ளூடிங் ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட்ஸ் யாருமே பண்ணாத அட்டூழியத்தை பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து அண்டு இஸ் ஹேவிங் இஸ் ஸ்பை ஆன் எவ்ரி திங். மிடில் ஈஸ்ட்டில், கிரீன்லாண்டில், கனடாவுக்கு இது பண்ண மாட்டேன்றது, யூஎஸ் ரஷ்யாவோட ப்ராப்ளமு, சைனாவோட எப்படி இஷ்யூஸை கிளப்புறது, இஸ் ஃபுட் ஆன் எவ்ரிவேர்னும் பொழுது டெஃபினட்டாக இட் வில் நாட் கோ அன்ஆன்சர்ட். இதில் ஏற்கனவே த டீப் ஸ்டேட் டிட் நாட் ரிலேஷன் தெரியும். இஃப் ஐ கம் பேக் டு பவர் ஐ வில் டிஸ்மேண்டில் டீப் ஸ்டேட்னு ட்ரம்ப் சொன்னார் இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன்ஸ். த திங் இஸ் தட் இவர் டீப் ஸ்டேட்டை டிஸ்மேண்டில் பண்ணுறாரு, இல்லை டீப் ஸ்டேட் ட்ரம்ப்பை டிஸ்மேண்டில் பண்ண போதான்றது தான் கொஸ்டின். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசணும் இவ்வளோ விஷயத்தை அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு. கான்ட்ரரி டு ஏஜ் ஓல்டு யூஎஸ் பாலிசிஸ்க்கு விரோதமாக, கான்ட்ரரி டு ஏஜ் ஓல்டு யூஎஸ் பாலிசிஸ் நிறைய காரியங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஹவ் த சிஸ்டம் வில் அக்செப்ட், அதை விட முக்கியமானது பேசிக் கொஸ்டின். ஐ திங்க் வி ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஒன் திங். இவ்வளோ விஷயங்களை இவர் பண்ணுறாரு, வெதர் த டீப் ஸ்டேட் வில் ரிலீஷ் இட் அண்ட் இஃப் இட் டிட் நாட் ரிலீஷ் வாட் வில் இட் டூ. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு பாப்புலர் பிரசிடெண்டாக தான் இருக்கார். மக்கள் மத்தியில் பெரிய சப்போர்ட் இருக்குது யூஎஸில் அவருக்கு. இப்போ அதனால் அப்படிப்பட்ட ஒரு லீடரை திஸ் இஸ் வாஸ் இட் கெனடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கெனடி வாஸ் அ வெரி பவர்ஃபுல் லீடர். He was a darling of masses. Kennedy, John F. Kennedy, when he was assassinated, the whole world wept. He was such a powerful president. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே யார் பண்ணான்னு. இல்லை, நான் என்ன ஆங்கிளில் சொல்ல வரேன்னா, இப்போ ட்ரம்ப் சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுறாருல, அமெரிக்காவை திரும்ப அமெரிக்கா கைக்கு பவர் கொண்டு வரணும், அமெரிக்கா நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா கிரேட், ஆமாம் அமெரிக்கன் ஃபோக்கஸ்டாக எல்லாமே பண்ணணும், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு இல்லையா. அந்த விஷயங்களுக்கான தேவை இன்னைக்கு நிஜமாவே இருக்குன்னா டீப் ஸ்டேட்னால எதுவும் பண்ண முடியாது. அந்த வேலையை ட்ரம்ப் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து டீப் ஸ்டேட்டோ ஏதோ ஒரு பேக்கில் இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியோ அவங்க அதை புரிஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான தேவை நீங்கள் நிஜமாவே இருக்குன்னா பியூரோக்ரஸி தோக்க போகிறாங்க, ட்ரம்ப் ஜெயிச்சிருவார். ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து இயற்கைக்கு புறம்பு அதாவது பண்ணுறாரு, தப்பாக சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணுறாரு, சாத்தியமே இல்லாத விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா ட்ரம்ப் வீடுவார். அகேன்ஸ்ட் நேச்சர். ஆமாம். ஆனால் எனக்கு என்னமோ இப்போ ட்ரம்ப் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த ஷ்ரிங்கிங் எக்கானமி இருக்குல்ல, இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாம் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்காங்களே, இது வந்து ட்ரம்ப்புக்கு ஃபேவரபுளான சிச்சுவேஷன் நினைக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரியான சூழலில் ரைட் விங் வந்து த்ரைவ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அவங்க ட்ரம்ப்புக்கான டைம் மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரைசிஸ். ஆமாம், எப்போ இந்த மாதிரி கிரைசிஸ் டைமில் வந்து ரைட் விங் வந்து நல்லா தே வில் த்ரைவ், க்ரோ ஆவாங்க. ஆமாம் ஆமாம். Anyway, interestingly, for the next 6 months, I think it's how the deep state will react to Trump in the next 6 months. That's another interesting angle. Of course, we need more material to come to a conclusion. அதை பற்றி அடுத்த 6 மாதத்துக்கு டீப் ஸ்டேட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது ட்ரம்ப்புக்கு, whether they will be on back foot or whether they will aggressively go forward-ன்றது, or whether Trump will finish them off-ன்றதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எனவே நெக்ஸ்ட் 6 months ஆர் வெரி க்ரூஷியல் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஜாங்க, பிஸியான டைமில் அருமையான ஒரு பேருக்கு ரொம்ப நன்றி. நன்றி.